பிரியமான சகோதர சகோதரிகளே, இது நாங்கள் பொது காலத்திலே 21ஆம் வாரத்திலே இன்று புதன்கிழமைக்கு கால் பதிக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, இன்று நாளிலே வெளி வேட்காரரான மறைநூல் அறிஞர்களுக்கு, பரிசேயர்களுக்கு, சதுசேயர்களுக்கு என்று இயேசு சொல்லுகிறார். அவர்கள் சரியாக வெள்ளையடித்த கல்லறைக்கு ஒப்பானவர்கள் என்று தெரியும். அந்த கல்லறை வெள்ளையடித்து இருக்கின்ற பொழுது மிகவும் அழகாக இருக்கும். ஆனால் அது உள்ளே நாங்கள் பார்க்கிறோம். புறம்பே அழகாக இருந்தாலும் அது உள்ளே நாங்கள் பார்க்கின்ற பொழுது இறந்தவர்கள் எலும்பு கூடுகள் மாத்திரமே அதன் உள்ளே காணப்படுகின்றது. நீங்களும் நானும் அவ்வாறான நபர்களாக இருக்கின்றோமா? உண்மையாகவே புறம்பே நாங்கள் அழகாக இருந்தாலும் எங்களுடைய உள்ளார்ந்த ரீதியாக இறந்தவர்களின் எலும்பு கூடுகள் போன்றார். அந்த எலும்பு கூடுகளை எடுத்து எங்களுக்கு எதையும் செய்ய முடியாது. மாறாக அது உள்ளே அது வருடம் காலமாக அந்த இடத்துல இருக்கும். அதனை நாங்கள் சில சந்தர்ப்பத்திலே இடம் காணாவிட்டால் அந்த இடத்திற்கு இன்னொருவரை அந்த இடத்திலே புதைக்கக்கூடிய அல்லது அந்த இடத்தை பாவிக்கக்கூடிய சந்தர்ப்பம் ஏற்படும். அப்பொழுது அதுவும் மிகுதியாக இருக்காது. எனவே புறம்பே இந்த கல்லறை அழகாக இருந்தாலும் நாங்கள் அதனை உபயோகிப்பது, அதனை நாங்கள் பயன்படுத்துவது எதற்காக? இறந்தவர்களை புதைப்பதற்காக மாத்திரமே. எனவே நாங்கள் இவ்வாறு பரிசேயர்களுடைய வாழ்க்கையை சிந்திக்கின்ற பொழுதும் இவர்கள் ஊடாக உங்களையும் என்னையும் ஆண்டவர் இயேசு எங்களை சவால் அதாவது ஒரு சவால் கொடுக்கின்றார். நாங்கள் எவ்வாறு இந்த சவாலை நாங்கள் ஏற்றுக்கொள்வது, அதனை நாங்கள் ஏற்றுக்கொண்டு எவ்வாறு எங்களுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்வது என்று. நாங்கள் புறம்பே பலவிதமான காரியங்களை செய்தாலும் வெளி வேட்காரரை போன்று உள்ளார்ந்த ரீதியாக நான் எவற்றை கையாளுகின்றேன், எவற்றை நினைத்து அல்லது எனக்கு பயன் கிடைக்கும் என்று நான் எதிர்பார்த்தவனாக செயற்படுகின்றேனா? எதிர்பார்ப்பினை வைத்துக்கொண்டு நான் செயற்படுகின்றேனா? இறைவார்த்தையை வாசிக்கின்ற பொழுது, இறைவார்த்தையை போதிக்கின்ற பொழுது, இறைவார்த்தையை போதிக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை கொடுக்கின்ற பொழுது நான் எதனை எதிர்பார்த்து நான் அதனை செய்கின்றேன்? அன்பார்ந்தவர்களே, நான் இதனை சிந்தித்து பார்ப்போம். நாங்கள் இந்த கல்லறைக்கு ஒப்பானவர்களா? வெள்ளையடித்த இந்த கல்லறைக்கு ஒப்பானவர்களா? அல்லது அந்த உள்ளே காணப்படுகின்ற எலும்பு கூடுதலுக்கு ஒப்பானவர்களா என்று இந்த நாளிலே சிந்தித்து செயல்பட இறைவனுடைய வரப்பிரசாதத்தை வேண்டுமென்றாகும்.